இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அவகிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைத்தேன். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நினைத்தது யார்? தோன்றா அழுவாய் நான். அப்போ நான் நினைத்தேன், I thought. எதை பற்றி நினைத்தேன்? I thought to ask her ஏதோ something. I thought to ask her something. I thought to ask her something. Again, I thought to ask her something. அவங்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைத்தேன். I thought to talk to him something. I thought to talk to him something. Again, I thought to talk to him something. அவங்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைத்தேன். I thought to tell him something. I thought to tell him something. இப்போ மறந்துட்டேன். I forgot now. I forgot now. ஞாபகம் வருதில்ல. I am unable to remember. I'm unable to remember. Again, I am unable to remember. என்னால் நினைவுபடுத்த முடியல. I am unable to recall. I am unable to recall. Again, I am unable to recall. இப்போ அவளால் நினைவுபடுத்த முடியல. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. அதுக்கு நேரம் எடுக்கும். It will take time. It will take time. அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். It will take much time. It will take much time. நாம் இங்கு ஏன் much சொல்கின்றோம்? many சொல்லக்கூடாதா? முடியாது. Time என்பது uncountable noun. அதனால் much என்பதை பயன்படுத்தியாக வேண்டும். many என்பது countable nounsோடு மட்டும்தான் பயன்படுத்துவோம். அதற்கு நேரம் எடுக்கும். It will take time. அதற்கு ரொம்ப நேரம் எடுக்கும். It will take much time. அது எப்போ நடந்தது? அது நடந்தது. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? It happened. Happened, happened, happened. ஆகவே past form of happen is happened. It happened. இதை வினாவாக்க வேண்டுமாயின் நமக்கு உதவி வினைச்சொல் ஒன்று தேவைப்படும். அந்த உதவி வினைச்சொல் மறைந்துள்ளது. happened என்பதை நாம் எவ்வாறு பிரித்து கூற முடியும்? did happen. did happen. அப்போ வினாவாக்கும் போது என்ன செய்வோம்? இந்த உதவி வினைச்சொல்லை முதலாவதாக கேட்போம். எப்படி கேட்போம்? Did it happen? Did it happen? அப்போ இந்த டிட்டை பிரித்த பிற்பாடும் நாம் happened என்று சொல்வோமா? சொல்லக்கூடாது. அந்த happened என்பதை பிரித்துத்தான் did happen என்றோம். அப்போ மறுபடி happened என்று வருமா? வராது. Did it happen? அது நடந்ததா? இதற்கு நீங்கள் விடையாக yes அல்லது no மாத்திரம்தான் சொல்ல முடியும். அதனால் இவற்றை நாம் எப்படி சொல்வோம்? close ended question or yes no question, binary choice question என்றவாறு சொல்லலாம். இதுவே நாம்
open-ended question ஆக கேட்க வேண்டுமாயின் WH question words பயன்படுத்துவோம். உதாரணமாக, எப்போது நடைபெற்றது? எப்படி கேட்போம்? When did it happen? When did it happen? இதற்கு பதிலளிப்பவரின் மனநிலையை பொறுத்து அவர் சிறிய விடையும் சொல்லலாம், பெரிதாக விவரித்தும் சொல்லலாம். So that is why we call it as open-ended question. அது எப்படி நடந்தது? How did it happen? How did it happen? அது எங்கே நடந்தது? Where did it happen? Where did it happen? அது ஏன் நடந்தது? Why did it happen? Why did it happen? என்ன நடந்தது? உங்களுக்கு நடந்த விஷயமே தெரியாது. இங்கு it என்பதை நாம் பயன்படுத்த முடியாது. ஏன்? அது, அதாவது என்ன என்றதுதான் பதிலாக இருக்கும் என்பதற்கான விடை. அதனால் அந்த it என்பதை தூக்கினால் மிச்சமாக இருப்பது என்ன? Did happen. What did happen? Again did happen பக்கத்துல இருக்கிறபடியா நீங்க அதை one word ஆய சொல்லிடலாம். எப்படி? What happened? What happened? அவளை ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கிவிட முடியுமா? எப்படி கேட்போம்? முடியுமா? Can you drop her off at the railway station? Can you drop her off at the railway station? Again, can you drop her off the railway station? அவனை பஸ் ஸ்டாண்டில் இறக்கிவிட முடியுமா? Can you drop him off at the bus stand? Can you drop him off at the bus stand? என்னை ஏர்போர்ட்டில் இறக்கிவிட முடியுமா? இது எப்படி கேட்கலாம்? Comment it now. Well done. 4 மணிக்கு அலாரம் வை. Set the alarm for 4. Set the alarm for 4. Again, set the alarm for 4. அப்படி என்றால் 5:30 மணிக்கு அலாரம் வை. இது எப்படி சொல்லலாம்? Please comment it now. Very good. நான் என் அறைச்சாவியை தேடிட்டிருந்தேன். கடந்த காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த செயல். அப்படி சொல்வோம். I was searching for my room key. I was searching for my room key. அவன் அவனுடைய பைக் சாவியை தேடிட்டு இருக்கிறான். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயல். இதை எப்படி சொல்ல வேண்டும்? He is searching for his bike key. He is searching for his bike key. Again, he is searching for his bike key. நல்லா விளையாடு. எப்படி சொல்வோம்? Play well. Play well. நன்றாக படி. Study well. Study well. நன்றாக எழுது. Write well. Write well. நல்லா விளையாடினியா? எப்போது இதை கேட்போம்? ஒருவர் விளையாடி முடித்து வந்ததும் கேட்போம். அப்போ எப்படி கேட்க வேண்டும்? Have you played well? Have you played well? Have you played well? அவனை நன்றாக விளையாடச் சொல். இது எப்படி சொல்வோம்? Tell him to play well. Tell him to play well. Again, tell him to play well. இப்போ அவளை நன்றாக விளையாடச் சொல். இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Superb. உங்களுக்கு என்னுடைய உதவி தேவையா? Do you want my help? Do you want my help? Again, do you want my help? யார்கிட்டயாவது உங்களுக்கு என்ற உதவி தேவையாண்டா எப்படி கேட்பீங்க? Do you want my help? Very good. உனக்கு அவனோட உதவி தேவையா? எப்படி கேட்போம்? Do you want his help?
Do you want his help? உனக்கு அவனுடைய உதவி தேவையில்லையா? Don't you want his help? Don't you want his help? அவர்களுக்கு என் உதவி தேவையா? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. இது சாத்தியமா? Is it possible? Is it possible? Again, is it possible? இது எப்படி சாத்தியம்? How is it possible? How is it possible? How is it possible? உன்னால் அதை சாத்தியமானதாக்க முடியுமா? எப்படி கேட்கலாம்? Can you make it possible? Can you make it possible? எல்லாருமே கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Can you make it possible? நீ அது சாத்தியமானதென நினைக்கிறாயா? நீ நினைக்கிறாயா? Do you think it is possible? Do you think it is possible? Again, do you think it is possible? Now, this is the time for you to think. Have you answered all the questions or not? இதுவரை வினாக்களுக்கு விடை அளித்திருக்காவிடின் இப்பவே கமெண்ட்ல விடைகளை கூறுங்க. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.